வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா. அம்மா மகமாயி, அம்மா நான் வெளில போற நேரமா பார்த்து வந்திருக்கீங்க. எதுவும் யாருக்காகவும் காத்திருக்காது புஷ்பா. நடக்கிறது நடந்தே தீரும். அது இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். 2 நாளா மனசே சரியில்லை. இந்த நேரத்துல உங்களை பார்த்ததும் ஒரு சந்தோஷம்தான். நல்ல சகுனமா தான் எனக்கும் தோணுது. உங்க ஆசீர்வாதம் என்னைக்கும் வேணுமா? நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. எல்லாத்தையும் அவ கையில விட்டுடுன்னு சொன்னனே புஷ்பா. தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் தலையெழுத்த மாத்த முடியாது தாயி. என்னதான் பாதை புதுசா இருந்தாலும் நடக்கிற காலு பழசு தானே. அப்படியே புது பாதையில நடந்து போனாலும் அது பழைய இடத்துல தானே முடிய போகுது. அப்படின்னா? அதான் சொன்னனே, தப்பு சரியெல்லாம் ஆத்தா பாத்துக்குவா. நீ செய்யறத செய் புஷ்பா. ஆனா நடக்கிறது நடந்தே தீரும். உன் பொண்ணு தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நீ போற வழியில போ புஷ்பா. ஆத்தா தான் வழிக்கு உன்னை கூப்பிட்டுக்குவா. ஆத்தா வர, ஆத்தா மகமாயி வர, ஆத்தா வர, ஆத்தா மகமாயி. அக்கா ஜோசியரை பார்க்க கிளம்பிட்டாங்களா? இது உனக்கு முன்னே தெரியுமா பூர்ணி? அக்கா தான் நேத்துல இருந்து குதிச்சுட்டு இருந்ததே, ஜோசியரை பார்க்கணும் ஜோசியரை பார்க்கணும்னு. அக்கா அந்த பேப்பர் கட்டிங்க வச்சு பார்க்கும் போதே நான் நினைச்சுக்கிட்டேன், எங்க அக்கா போற வேகத்தை பார்த்தா இந்த வாரமே பையனை பார்த்து அனுக்கு நிச்சயத்தை முடிச்சிருவாங்க போல இருக்கு. அவ அப்படிதான், ஒரு விஷயத்த நினைச்சிட்டா அதை முடிக்காம விடவே மாட்டான். அது ஒண்ணும் தப்பில்லையே, அனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்ல. உங்க உடம்பு சரியாகி நீங்களும் சேர்ந்து மாப்பிள்ள தேடினா சம்பந்தம் உடனே அமையாதா என்ன? நம்ம அனுக்கு அமையாம வேற யாருக்கு அமைய போதாத்தா? இப்போ எதுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காத. உன் மனசுல யாராவது இருந்தா சொல்லு, நாங்க என்ன ஏதுன்னு பாக்குறோம். என்னத்தான் நீங்க ஒத்துப்பீங்கல்ல? பூர்ணி, அனுகு அப்படிலாம் யாரும் இல்ல. அவ லவ் பண்ற டைப்லாம் இல்ல. அப்படியே ஏதாவது பையனை பிடிச்சா கூட அவ நிச்சயமா என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வா. இல்ல அனு? நீ சூர்யா சார் போய் லவ் பண்றது போய் சொல்லி ஒருவேளை அவரை பத்தி முழுசா தெரிஞ்ச பிறகு உங்க அம்மா அப்பாக்கு அவரை பிடிக்கல, வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அப்ப என்ன செய்வா? பையன் எப்படிப்பட்டவன் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. உன் பொண்ணு மகாராணின்னா வரப்போற பையன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பெரிய சக்கரவர்த்தியா இருப்பான். அந்த பையன் பேரோட முதல் எழுத்து என்னவா இருக்குன்னு சொல்ல முடியுமா சாமி? என்னவா இருக்கும்னு சொல்ல முடியாதுமா. ஆனா என்னவா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற பையன் பேரு ஆள ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா. அகரத்துல வரவன் அவளை சிகரத்துக்கு கொண்டு போக போறான். நீங்களும் அதையே சொல்றீங்களே, என்னால நம்பவே முடியல. ஜோதிடம்ங்கிறது ஒரு கணக்கு மாதிரிமா. சரியா பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. கட்டம் பொய் சொல்லாதுமா. வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல சாமி, இதுவே போதும். உன் பொண்ணோட ஜாதகம் மாதிரி சமீபத்துல நான் எந்த ஜாதகத்தையும் பார்க்கலம்மா. உன் பொண்ண பத்திரமா பாத்துக்கம்மா. இன்னொரு முக்கியமான விஷயம், உன் பொண்ணு போக்கிலேயே விட்டுரு. அவளை திசை திருப்ப நினைக்காத. உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். கலங்காம இருமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன மீராஜி, காலையில இருந்து ரொம்ப சோகமா இருக்கீங்க போல. என்ன சொல்றது பங்கஜ், சார் எங்க போறாரு,
எங்க போயிட்டு வராரு எதுவுமே தெரியல. அனு எங்க போறா, எப்போ வரா, அதுவும் யாருக்குமே தெரியறது இல்ல. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க மீராஜி? நான் எதுவுமே சொல்லல. நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க பங்கஜ். என்னமோ புலம்புன, அவ்வளவுதான். ஹாய் மீரா. ஹாய் பங்கஜ். ஹலோ சார். ஹலோ சார். இப்பதான் மீரா மேடம் உங்களை பத்தி புலம்பிட்டு இருந்தாங்க. என்ன பத்தியா? என்னாச்சு மீரா? சொல்லுங்க மேடம். கமான் மீரா. நதிங் ஸ்பெஷல் சார். மீட்டிங் எல்லாம் அடிக்கடி கேன்சல் ஆகுது. எப்படி ரீஸ்கெடியூல் பண்றதுன்னு தான் பேசிட்டு இருந்தோம். ஐ நோ மீரா. என்னால சில மீட்டிங்ஸ் கேன்சல் ஆச்சுங்கிறது உண்மைதான். இட்ஸ் ஓகே. ஐ வில் மேனேஜ் இட். டோன்ட் வரி. ஐ வில் சால்வ் இட். பட் ரொம்ப முக்கியமான மீட்டிங் எல்லாம் நிறைய இருந்துச்சு சார். நாம அதை மிஸ் பண்ணிருக்கவே கூடாது. பிசினஸ் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா வாழ்க்கையில வேற சில விஷயங்கள் இருக்கு மீரா. ஏய், மெல்ல மெல்ல டீ கூட்டிட்டு போகுது. கொட்டட்டும், நல்லா கொட்டட்டும். என்னாச்சனு? ஏன் இவ்வளவு கோபம்? நீ ஏன் டீ எல்லாம் கொண்டு வர? சார், உங்களுக்கு டீ கொண்டு வர்றது என்னோட வேலை. அத முதல்ல யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நீங்க புரிஞ்சுக்கோங்க. சும்மா எரிச்சல கிளப்பாதீங்க. உனக்கு எரிச்சல் வர மாதிரி என்ன நடந்தது? என்னமோ நடந்துச்சு. ஆனா உங்களுக்கு டீ குடுக்கற உரிமை எனக்கு மட்டும்தான். நீ போட்ட டீ ஆனு? எல்லாம் உங்க எஃப்எம் போட்ட டீ தான். நல்லா குடிங்க. வாவ், என்ன டேஸ்ட்! சூப்பர். எஃப்எம் மாதிரி யாராலையும் டீ போட முடியாது. சார், நிஜமா தான் சொல்றானு. கிரீன் டீனாலும் சரி, இஞ்சி டீனாலும் சரி, பெப்பர் டீனாலும் சரி, கேட்ட அடுத்த நிமிஷம் இங்க இருக்கும். நல்ல டீய குடிக்காதவங்க தான் எஃப்எம் போடுற டீய பாராட்டுவாங்க. போற போக்க பார்த்தா இன்னைக்கே எஃப்எம் வேலையை விட்டு தூக்கிடுவ போல இருக்கு. அவரே இல்ல. என்ன இழுக்கிற? எஃப்எம் இல்லனா வேற யார? அனு, ஆபீஸ்ல நிறைய விஷயங்கள் உனக்கு பிடிக்காத மாதிரி நடக்கதான் செய்யும். அதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆக கூடாது. நான் டென்ஷன் எல்லாம் ஆகல சார். ஆனா எரிச்சலா வருது. ரெண்டும் ஒண்ணுதான். கூல் கூல் கூல். கரெக்ட் தான் சார். நான் தான் தேவையில்லாம மீரா மேம் கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டேன். ஓ, அதெல்லாம் வேற நடந்துச்சா? அதுக்குதான் அவ்வளவு வேகமா டீ கொண்டு வந்தியா? ஆமா சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்களே, அவங்க முன்னாடி தான் பண்ணீங்களா? ஆமா. ஏன் கேக்குற? ஏன் சார் அப்படிலாம் பண்றீங்க? நம்ம பிரைவசி விஷயத்தை அவங்க முன்னாடி ஏன் டிஸ்கஸ் பண்றீங்க? நம்ம விஷயத்தை யார் டிஸ்கஸ் பண்ணா? நான் வேணும்னு தான் பண்ணேன். இனிமே இப்படிதானே அவளுக்கும் அவ மூலமா மத்தவங்களுக்கும் தெரியட்டும் தான் செஞ்சேன். நான் தான் வேண்டான்னு சொன்னனே சார். நீ சொன்னதை மீறி நான் வேற எதுவும் செஞ்சிடல. எல்லாத்துக்கும் பயப்படாத. எனக்கு தெரியும் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. யூ டோன்ட் வரி. ஆனா நம்ம பர்சனல் விஷயம் நமக்குள்ள மட்டும்தான். அது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியணும். வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதுல மட்டும் விளையாடாதீங்க சார். ஐ அம் வெரி சீரியஸ். பொசிசிவ்னஸா? நான் சொன்னதுதான். அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா அது என்னோட உரிமை. அத நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, ஓகே, டன். சூர்யா சார் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? அவரை நான் எந்த ஹைட்ல வச்சிருந்தேன்? என்னத்தா அதுக்குள்ள வந்துட்டீங்க? எங்க இந்த காலனில நாய் தொல்லை தாங்க முடியல. என்னக்கா இந்த வேகாத வெயில ஜாதகத்தை எடுத்துட்டு போணுமா? இரு, தண்ணி கொண்டு வர.
என்னக்கா சொன்னாரு அந்த ஜோசியரு? யோக ஜாதகம்னு சொல்லிருப்பாரு. அக்கா பாத்து பாத்து. இப்படி குத்தால பேச எங்கடி கத்துக்கிட்ட? 4 எழுத்து படிச்சதும் வாய் பேச வருதுல்ல? 4 எழுத்து படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இப்படிதான் பேசணும், உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியுமே. அந்த ஜோசியர் என்ன சொல்லிருப்பாருன்னு எனக்கு தெரியும். எப்படிதான் புஷ்பாக்குன்னு ஜோசியக்காரங்க வந்து மாட்டுறாங்களோ தெரியல. ஒண்ணுமே தெரியாம நீங்க 2 பேரும் பேசுறதா முதல்ல நிறுத்துங்க. ஏய், உங்க ஆஸ்பத்திரி வாசல்ல ஒரு சின்ன கோயில் இருக்கே, அது எதுக்கு நீ வச்சிருக்காங்க? சொல்லு பூர்ணி, உன்னதான் கேக்குறேன், எதுக்கு வச்சிருக்காங்க? பதில் சொல்ல முடியலல? நீங்க என்னதான் மாத்திரை கொடுத்தாலும் ஊசி போட்டாலும் ஆபரேஷனே பண்ணாலும் அங்க வரவெல்லாம் சாமியை தானே கும்பிடுறான். உங்களுக்கும் தெரியாதது உங்க கைக்கு மீறினது ஒண்ணு இருக்குல்ல, அப்படி உங்களுக்கும் தெரியாதத சில நேரத்துல சில ஜோசிக்காரங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. நான் இன்னைக்கு பார்க்க போனது சாதாரண ஜோசிக்காரர் இல்ல, பெரிய ஜோசியக்காரர். அவர் சொன்னா சொன்னபடி கரெக்டா நடக்கும். இதெல்லாம் உங்க 2 பேருக்கு எங்க புரிய போகுது? படிச்சிருந்தா போதுமா? பட்டறிவு வேணாமா? நான் உன் நல்லதுக்கு சொன்னா நீ என்ன டாக்டரை எல்லாரையும் திட்டுவியா? நீயும் சரி உன் நொத்தானும் சரி எப்பவும் கிண்டல் கேலி ஒரு குதர்க்கம். இன்னைக்கு காலையிலேயே நான் எதுக்கு ஜோசியரை பார்க்க போனேன் உனக்கு தெரியுமா? காசு கொழுப்பு கண்டவங்களையும் பார்த்து ஜோசியம் கேக்குறேன்னு பணத்தை எழுதிட்டு வந்திருப்ப, அதானே? அதானே சுப்பு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். யாரோ கண்டவனை பார்த்து நான் பணத்தை அழுவ போல. நான் போனதுக்கு காரணம் இருக்கு சுப்பு. சுப்பு, நம்ம பொண்ணு மனசுல யாரோ இருக்கான். என்ன சொல்ற புஷ்பா? என்ன சொல்றேன்னு புரியலையா? இல்ல, ஏன் இப்ப திடீர்னு அப்படி சொல்ற? கண்ட நேரத்துல போன்ல யார் கூடயோ பேசிட்டு இருக்கா. நாம அவளை கவனிக்கிறோம்னு கூட அவளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு சந்தோஷமா சுவாரஸ்யமா யார் கூடயோ பேசுறா. யார் கூடடி பேசுறேன்னு கேட்டா என்னமோ சொல்லி சமாளிக்கிறா. எதை கேட்டாலும் சூர்யா சார் பேரையே சொல்றா. அவர் பேரை சொன்னா நாம எதுவும் கேட்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கா போல. அதுக்குதான் ஜோசியரை பார்க்க போனியா? ஜோசியர் என்ன சொன்னாரு? சாமியாடி அம்மா என்ன சொன்னாங்களோ அதேதான் சொல்றாரு. அவளுக்கு ராஜயோக ஜாதகம் இருக்கான். அந்த ராஜாவே வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருவாராம். அவ போக்குல விடுங்க, தலையிடாதீங்கன்னு சொல்றாரு. நாம அப்படி விட முடியுமா சுப்பு? அது எப்படி விட முடியும்? அவ தலையில என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சா அந்த நல்லது கெட்டதுக்கு ஏற்ப அனுசரிச்சு விடலாம். அது தெரியாம அவ இஷ்டத்துக்கு விட முடியுமா? ஆனா ஒண்ணு சுப்பு, அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதான் அந்த மகமாய் மேல பாரத்தை போட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு இருக்க போறேன். இத பாரு, ஒருவேளை நீ சொல்றபடியே மனசுல யாரையாவது நினைச்சிருந்தா கூட நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை தான் அவ மனசுல நினைச்சிருப்பான். இது எப்படி சொல்றேன்னா, அவ ஒன்னும் உன்ன மாதிரி முட்டாள் கிடையாது. அவ பயங்கர புத்திசாலி. அந்த மாதிரி யாராவது இருந்தா நிச்சயமா அவ வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு புஷ்பா. ஒருவேளை சொல்லலைன்னா? நிச்சயமா சொல்லுவான்ற. சொல்லலன்னா என்னன்ற? நம்புறேன். ஆமா, சொல்லிட்டேன். நானே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா கால் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. இப்ப எங்க இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். வீட்டுக்கு கிளம்புறேன் பாய்னு மட்டும் மெசேஜ் அனுப்ப தெரியுதுல்ல? வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே மெசேஜ் பண்ண வேண்டாமா? நான் இன்னும் வீட்டுக்கே போய் சேரல, அதுக்கப்புறம் தானே மெசேஜ் பண்ண முடியும். நல்லா பதிலுக்கு பதில் மட்டும் பேச தெரியுது. என்ன சார் ஆச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம்னு நினைச்சா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வீட்டுக்கு போகும்போது ஒழுங்கா டிரைவர் கூட கார்ல போயிருந்தா நான் இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டியிருக்குமா? ஏன் சார் ஒண்ணு இல்லாத விஷயத்துக்குலாம் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ, ஏமா, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ரோட்ல நடக்கும்போது போன் பேசக்கூடாதுன்னு. அப்பாக்கான கதியை பார்த்தல? அது இல்லப்பா,
இப்பதான் ரம்யாக்கு ஃபோன் பண்ணேன். ரம்யாக்கு நேரையே வந்து சொல்லிருக்கலாமேம்மா, அதுக்கு ஒரு போனா? அதுப்பா, ஐயோ, ரிசல்ட் வந்த விஷயத்த முதல்ல சூர்யா சார் கிட்ட தான் சொல்லணும். என்ன யோசனை? சரி சரி வா வா. அனு, ரிசல்ட் வந்துருச்சா ரம்யா? இல்ல அங்கிள், நாளைக்கு ரிசல்ட் வந்துருந்தா சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? அப்பா, நீங்க போயிட்டே இருங்க, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வரேம்மா. என்னடி, ரிசல்ட் வந்தது உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? இல்லடி, சூர்யா சார் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். நல்லா இருக்குடி உன் கதை. படிக்க வச்சது உங்க அப்பா, ஆனா ரிசல்ட் மட்டும் முதல்ல சூர்யா சாருக்கா? ஏன்டி இப்படி எல்லாம் அநியாயம் பண்ற? ஹே, ரொம்ப லாஜிக்கா பேசி என்னையும் குழப்பி விட்டுறாத. ஏ சரி, உங்க அப்பா எதுக்காக உனக்காக காத்திருக்க சீக்கிரம் வான்னு சொல்றாரு? என்னடி விஷயம்? வீட்ல ஏதாவது தெரிஞ்சிருச்சா? ஐயோ சும்மா இருடி, நானே பயந்துட்டு இருக்கேன். ஒருவேளை அம்மா ஏதாவது சொல்லிருப்பாங்களோ? சேச்சே, அதெல்லாம் இருக்காதுடி. உங்க அம்மா ஏதாவது சொல்லிருந்தா அங்கிள் இப்படி பொறுமையாலாம் பேசிட்டு இருக்க மாட்டாரு. பயங்கரமா கோவமா காலனி வாசல் நின்னு சத்தம் போட்டிருப்பாரு. ஏண்டி நீ வேற பயமுறுத்துற? பின்ன என்னடி, ஒரு பையனை லவ் பண்றேன்னு ஒரு பொண்ணு வந்து சொன்னா உங்க அப்பா சூப்பர்மான்னு கை தட்டி என்கரேஜ் பண்ணுவாரு நினைச்சிட்டு இருக்கியா? உன்கிட்ட பேசின பாரு, என்ன சொல்லணும்? நில்லடி. உங்க அப்பா அம்மா ஏதாவது கோவமா பேசினாலும் நீ பதிலுக்கு எதுவும் பேசிடாதடி. பதிலுக்கு பதில் பேசுறதா? அவங்க நார்மலா பேசினாலே இந்த விஷயத்துல எதுவும் பேச முடியாது. இன்னும் அவங்க கோவத்துல பேசினா நான் செத்து. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ தைரியமா போ. வா. எங்க உன் பொண்ணு? என்னமோ கையோட கூட்டு வரேன்னு சவடாலா போன? அது என்ன உன் பொண்ணு? அனு உனக்கு பொண்ணு இல்லையா? பாத்தியா உன் அம்மா என்ன சொல்றான்னு? நீ அவளுக்கு பொண்ணு இல்லையா? ஐயா, நீ ஏன் அதுக்கு அப்செட் ஆகுற? அவ அடிக்கடி உன் பொண்ணுன்னு கிட்ட சொல்லுவாள், அதுக்காக அப்படி சொன்னேன். அனுமா, நம்ம இருக்கிறது காலனி. இங்க எந்த ஒரு விஷயம்னாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுலயும் இந்த ரகுபதி இருக்கானே. ரகுபதி எல்லாம் ஒரு ஆளா? அவனை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு. புஷ்பா, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. சரி சரி, டீயை போட்டுட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசலாம். அனு, ரிசல்ட் எப்ப வருது? உன்னதான் கேக்குறேன். நாளைக்கு வருதான், ரம்யா தான் சொன்னா. ரொம்ப நல்லது. ரிசல்ட் வந்த உடனே சட்டு புட்டுன்னு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏன் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? இப்ப அமைதியா இருக்கிறவங்கள பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சோ ஸ்வீட். என்ன சார், அவ்வளோ டயர்டா? நீ என்ன பார்த்துட்டு போயிருந்தா நான் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்திருப்பேன். நான் உன்னை பார்க்க வரதுக்கு முன்னாடியே நீ கிளம்பிட்ட. அதான் சோகம். போன்ல ஏன் சார் உங்களுக்கு அவ்வளோ கோவம்? சொல்லாம போனதாலயா? என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. உங்களை எப்படி சார் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? அங்கதான் மொட்டை மாடி இருக்கே. சார், ஓகே ஓகே. என்னவோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். அந்த முக்கியமான விஷயம் நானே கெஸ் பண்றேன் பாரு. ம், நம்ம லவ் மேட்டரை
உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன், கரெக்டா? அந்த நம்பியார் ஓகே சொல்லிட்டாரா? கல்யாணத்துக்கு டேட் பார்க்கவா? எப்பவும் கல்யாண நினைப்பு தானா? அது இல்ல சார், இது வேற. வேற எதை பத்தியும் என்னால யோசிக்க முடியாது அனு. இந்த விஷயம் இல்லைன்னா நீயே சொல்லு, என்ன விஷயம்? சார், ரிசல்ட் வந்துருச்சு. 82% வாங்கியிருக்கேன். இதுக்கு தானா? நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். என்ன சார் 82%ன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? இப்படி எந்த விஷயத்துலயும் நீங்க இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தா எனக்கு என்னமோ மாறி இருக்கு சார். 82%ங்கிறது நிஜமாவே நல்ல மார்க் தான். நீங்க டீ போட்டு கொடுத்தீங்கல்ல, அந்த எக்ஸாம்ல தான் ஹையஸ்ட் மார்க் 90%. நான் டீ போட்டு கொடுத்ததால தான் நீ இவ்வளவு மார்க் வாங்கியிருக்க. நீங்க வரலனா சென்டம் எடுத்துட்டு என்னவோ. ஏய், ரிசல்ட் வந்தது ஒரு பக்கம் சந்தோஷம்னா, இன்னொரு பக்கம் பயமா இருக்கு சார். ஏன் என்னாச்சு? வீட்ல கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா சார், எங்க அப்பா என்ன வர சொன்னதே அதுக்காக தான் இருக்கும். ரொம்ப நல்லதா போச்சு. அப்படியே நம்ம விஷயத்தை ஓபன் பண்ணிடு. சார், சரி அனு, நீ அதுல சைன் பண்ணிடு. நீ வந்ததே அதுக்காக தான். அதை மறந்துட்டு நீ போயிட்டா பங்கஜ் என்ன கொன்னுடுப்பான். அப்போ நிஜமாவே சைன் பண்ணணுமா? நான் செட்டப் நினைச்சேன். இந்தா, இதுல சைன் பண்ணு. சார், நான் சைன் பண்ணணுமா வேணாமா? நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். சார், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாதான் என்னால கையெழுத்தே போட முடியும். கையெழுத்துக்கு என்ன அவசரம்? என்னது? கையெழுத்துக்கு என்ன அவசரம்னு சொன்னேன். தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் அக்ரிமெண்ட் இன்னைக்கே போயாகணும்னு சொன்னீங்கல்ல? நானும் சொன்னேன். அப்ப ஓகே, சைன் பண்ணு. சாரி சார், உங்ககிட்ட பேசிக்கிட்டே தேவநந்தினின்னு சைன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் பத்தி பேசிக்கிட்டே ஏதோ ஒரு ஞாபகத்துல சைன் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே அனு, மத்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணு. சார், இந்த பேப்பரை திரும்பவும் ஒரு பிரிண்ட் எடுத்து அதுலயும் சைன் பண்ணி இந்த ஃபைல் வச்சுட்டு போயிடு. ஷோர் சார். அப்போ நான் கிளம்புறேன். எப்பவும் ஆபீஸ் கார்லயே போயிட்டு வா. நீங்க ஏன் சார் வீணா பயப்படுறீங்க? எனக்கு ஒன்றும் ஆகாது. இது வீணான பயம் இல்ல. என்னை பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க சார். உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? அப்படியே இருந்தாலும் அவங்கள நான் டீல் பண்ணிக்குவேன். யூ டோன்ட் வரி சார். ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கும் போகாம இப்படி எந்த வேலையும் செய்யாம இப்படி இருட்டில் உட்காந்துட்டு இருந்தா என்ன மீராச்சி? என் கண்ணீர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தேன். நீங்க தானே பங்கஜ் லைட்டை போட்டு விட்டீங்க. ஆனா பங்கஜ், என் கண்ணீரை பார்த்ததும் பார்க்காத மாதிரி போறது தானே உங்க பழக்கம். கோவப்படுற மீராஜி என்னால சகிச்சுக்க முடியும். இப்படி வருத்தப்பட்டு பேசுற மீராஜிய என்னால சகிச்சுக்கவே முடியாது. ஸ்டாப் இட் பங்கஜ். இப்படி சொல்லி சொல்லிதான் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத மாதிரி ஜடோங்கிற மாதிரி நீங்களும் உங்க சூர்யா சாரும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க சூர்யா சாரா? எப்ப இருந்து? உங்களை புரிஞ்சுக்கவே முடியல மீராஜி.
ஒரு பக்கம் சூர்யா சாருக்கு பிடிச்ச மாதிரி, சூர்யா சாரும் அனு மேடமும் க்ளோஸ் ஆகுற மாதிரி அவரோட மீட்டிங்கை நீங்க தான் ஸ்கெடியூல் பண்றீங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. எனக்கே புரியல பங்கஜ். அனுவ பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கோவமா வருது. ஆனா சூரிய சாரை பார்க்கும்போது வேண்டாம் பங்கஜ். சூர்யா சாருக்கு பிடிச்ச மாதிரி அவரோட ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் பண்றது என்னோட பொறுப்பு. அத நான் செய்யறேன். இப்போதைக்கு அது ஒண்ணுதான் என் சந்தோஷம். மத்தபடி ஐ அம் டோட்டலி அப்செட். இந்த ஸ்கெடியூல் எல்லாத்தையும் நான் சந்தோஷமா பண்றேன்னு நினைக்கிறீங்க? நோ, ஐ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன் பங்கஜ். நான் இப்படி எல்லாம் பண்ணதும் ஏதோ உங்க லவ் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. என்னோட லவ் தியாகம் பண்ணிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க பங்கஜ். இவ்வளவு நாள பழகிட்டு நான் உங்களை அப்படி நினைப்பேனா மீராஜி? இப்போதைக்கு என்னோட டியூட்டியை மட்டும் தான் நான் செய்யறேன். ஐ வில் வெயிட் ஃபார் மை சான்ஸ். ஆபீஸ்க்கு கிளம்புற டைம்ல இப்ப இந்த கோலம் எல்லாம் உனக்கு தேவையா? அம்மாவுக்கு முதுகு வலி. அப்பாவை வந்து இதெல்லாம் செய்ய முடியும். அதான் நானே கோலம் போட வந்தேன். ஓ அப்பா கையிலே கோலம் போட்டுட்டு பாவ கொடுத்துருக்கலாம்ப்பா. அந்த ஆள் கோலம் போட்டிருந்தா அலங்கோலமா இருந்திருக்கும். இந்த சிச்சுவேஷனுக்கு அது ரொம்ப பொருத்தமாவும் இருந்திருக்கும்ல. என்ன குடும்பமோ என்னவோ ஒன்னும் புரியலடா சாமி. ஊர் உலகத்துல நடக்காததெல்லாம் இவங்க வீட்டுல மட்டும் நடக்குது. வீட்டோட பேரு மட்டும் சுபமங்கலா. ஆனா வீட்டுல சுகமும் கிடையாது, மங்களமும் கிடையாது. அனுமா, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க போங்க. ஏன் காலங்காலையில ஒரு சின்ன பொண்ணிட்ட வம்பு இருக்கிறதால உனக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது? சார் நான் அப்படி என்ன சார் சொல்லிட்டேன்? எங்க வீட்டு பொண்ணு வேற உங்க வீட்டு பொண்ணு வேற இல்லன்னு நினைச்சு அக்கறையில பேசினா அது ஒரு தப்பா? நைட்ல எந்த நேரத்துக்கோ வரா, அப்புறம் எந்த நேரத்துக்கோ போறா. இதெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகா? காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு சுப்பு சார். பொண்ணை பெத்தவங்க நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். பொண்ணை பெத்துட்டு என் பொண்ணு மகாராணி தேவதன்னு சொல்லிட்டு அலைஞ்சா மட்டும் பத்தாது. இப்ப என்ன சொன்ன நீ? காலம் கெட்டு போனதுக்கு பொண்ணுங்க தான் காரணம்னு சொல்ல வரியா? மனுஷனாயா நீ? எதுக்கு எடுத்தாலும் பொண்ணுங்களே கேவலப்படுத்தி பேசுறது உனக்கு எப்படியா மனசு வருது? இந்த காலனிலே அப்படி பார்த்தா ஒழுக்கம் கெட்டவன் கேடு கெட்டவன் நீதான். அதனால இந்த காலையில இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களும் அப்படிதான் நான் சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? ஏன் நீயே ஒத்துக்குவேடா? எதுக்கு எடுத்தாலும் பொம்பளைங்களை திட்டுற பொழைப்புக்கு நாண்டுகிட்டு சாவலாம். நீ பொண்ணுங்களை பத்தி இப்படி பேசுற வாய்க்கைய உன் பையனை நல்லபடியா வளர்த்துக்கணும் என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? சாரி சம்பத், நான் உன்னை கேவலப்படுத்தணுன்றதுக்காக அப்படி சொல்ல. இந்த மரமண்டையில ஏறணுன்றதுக்காக தான் அப்படி அடிச்சு சொல்றேன். இட்ஸ் ஓகே அங்கிள். எங்க அப்பா கிட்ட பேசினா உங்களுக்கு தான் கேட்ட பேரு. நீங்க போங்க அங்கிள். பாத்தியா, இதை விட ஏதாவது கேவலம் இருக்கா உனக்கு? உன் புள்ளைய உன் யோகியதை என்னன்னு சொல்லிட்டான் பாரு. என் பொண்ணை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவ எங்க வேணா போவா, எப்ப வேணா வருவா, லேட்டா வருவா, அது ஏன் பிரச்சனை. அவ எங்க போனாலும் போயிட்டு வந்து எங்க போன எதுக்கு போனேன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவா. ஒருவேளை அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோயேன், நாங்க அவளை சந்தேகப்படவும் மாட்டோம், கேள்வியும் கேட்க மாட்டோம். உன்ன மாதிரி மனசுல கசப்பும் அழுக்கும் இருக்கும் பாத்தியா, உங்கள மாதிரி ஆளுங்க தான் சந்தேகப்படுவீங்க, 1000 கேள்வியும் கேட்பீங்க, இந்த மாதிரி வதந்தியும் பரப்புவீங்க. அதுவும் இல்லாம என் பொண்ணை நான் நம்புறேன், 100% முழுமையா நம்புறேன். ஏன் தெரியுமா? அவ ஏன் வளர்ப்பு. சரி, நீங்க உங்க பொண்ணை நம்புறீங்க, அது உங்க இஷ்டம். உலகம் இப்படியே இருந்துடாது.
ஒரு நாள் நிச்சயமா நீங்க தலை குனிய வேண்டிய காலம் வரும். அப்ப வட்டியும் முதலுமா நான் கேட்டுக்கிறேன். ஏமா நீ ஏன் இன்னும் நின்று இவன் பேச்ச கேட்டுட்டு இருக்கிற? உள்ள போ. சரிப்பா. பேசக்கூடாது. என்ன அனுமாது, நீ எதுக்கு அப்செட் ஆவற? அவன் என்ன இது வரைக்கும் பேசாததா நம்ம கேட்காததா? இதெல்லாம் நீ காதுலயே போட்டு கூடாது. நான் பெத்த பொண்ணு, நீ உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? இங்க பாரு, நான் உன்னை 100% நம்புறேன். எனக்கு இந்த சுப்பு உன் மேல சந்தேகப்படுறானோ அன்னைக்கு இந்த சுப்பு செத்துட்டான்னு அர்த்தம். சுப்பு பிள்ளையாரப்பா, இது என்ன சோதனை? என் அப்பா என்ன இவ்ளோ நம்புறாரு, ஆனா நான் என் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையாப்பா? இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி வேணுமா? பெத்த பொண்ணு நீ, உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? நீ லேட்டா வரும்போதெல்லாம் ஏன் லேட்டா வரேன்னு கேக்குறேனே, அது சந்தேகத்தால கேக்குறேன்னு நினைச்சிட்டியா? அதை கேட்க வேண்டியது எங்க 2 பேருடைய கடமை. நாங்க கேக்குற அந்த கேள்விக்கு பின்னால எங்களுடைய பாசமும் அன்பும் நம்பிக்கையும் இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நாங்க சந்தேகப்படுறோம்னு நினைச்சிட்ட அப்படி நினைக்காத. இந்த ரகுபதி மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அவங்க வேலையே பொண்ணுங்களை தவறா பேசுறதும் பொண்ணை பெற்றவங்களை சீண்டி பாக்குறதும் தான். இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது. அதுலயும் நீ இதெல்லாம் காதுல வாங்கிக்கவே கூடாது. அனுமா, இந்த எதிர்நீச்சல்னு கேள்விப்பட்டிருக்கல, அது எப்படி பண்ணுவாங்க? தண்ணியை பெண்ணுக்கு தள்ளிட்டு போவாங்க. அப்பதானே அவங்களால முன்னேற முடியும். இதே மாதிரிதான் வாழ்க்கையும். இந்த மாதிரி கேவலமா பேசுற ரகுபதி மாதிரி ஆளுங்களை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இத வேற அவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காத. நீ தைரியமா வேலைக்கு போ. நீ என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையும் செய். அம்மா அப்பா சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கு. யார் என்ன பேசினாலும் கவலைப்படாத. நீ அதே மாதிரி அவனாவது பேசினா செருப்பாலே அடிப்பான் அவனை. இப்படி ஒரு அப்பா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி. அப்பா, அனுமா, அனுமா, ஐய என்னடா இது? ஸ்கூல் புள்ள மாதிரி எழுதிக்கிட்டு நீ எழுதா எனக்கும் அம்மாவுக்கும் அப்புறம் அழுக வந்துடும். அழக்கூடாது. என் செல்லம் இல்ல. இப்போ நேத்து ஏன் அப்பா உன்னை ஆபீஸ்ல இருந்து வர சொன்னார்ன்றத நீ கேட்டுக்கவே இல்லையே. அது வேற ஒண்ணும் இல்லனோ, என் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கொடுத்தாங்கல்ல, அது உன் ஆபீஸ்ல இருந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு பிடிக்கலமா. அப்பா, அது ஆபீஸ்ல இருந்து தரதுதான். கரெக்ட் தான். முதல்ல அவங்க அப்படி சொல்லியிருந்தா எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. சூர்யா சார் கொடுத்தாரு, சூர்யா சார் கொடுத்தாருன்ட்டு இப்ப திடீர்னு ஆபீஸ்ன்றாங்களா? அதுல எனக்கு ஒப்புதல் இல்ல. அதனால சூர்யா சார் கிட்ட சொல்லிடு, அவர் எவ்வளவு செலவிச்சாரோ அதை நம்ம திருப்பி கொடுத்துருவோம். எங்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்கு, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி அவர் கடனை அடைச்சிடுவோம். வாழ்க்கையில யாருக்குமே கடைசி வரைக்கும் கடனாளியா இருக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறானுமா. இங்க பாரு, உன் அப்பா ஏழையா இருக்கிறதுல பெருமைப்படுவேன். ஆனா கையால் ஆகாதுன்ற பேர் மட்டும் எனக்கு வாங்கி தந்துடாத. அனு, உனக்கு சின்ன வயசு. இந்த வயசுல நீ எதை பத்தியும் யோசிக்காம அலட்டிக்காம இரு. உன் வாழ்க்கைய பத்தி யோசிக்க நாங்க இருக்கோம். போ, துணி காய போட்டு வா. போ. ஏண்டி
ஏண்டி இப்படி இருக்க? காலையில இருந்து நல்லா தானே இருந்த. அனு, எங்க அப்பா திட்டினதுக்கெல்லாம் வருத்தப்படாத. அவரு எப்பவுமே அப்படிதான், சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருப்பாரு. என்னாச்சு சொல்லு. நான் எந்த விஷயத்தையும் மறைக்காம அப்பா கிட்ட சொல்லுவேன். அப்பா ரொம்ப நம்புறாருடி. இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப எந்த விஷயத்த சொல்லணுமோ அத சொல்லாம மறைச்சு வச்சிருக்கேன்டி. நான் ஒவ்வொரு தடவையும் அதை சொல்லணும்னு நினைக்கும் போது அதை சொல்ல முடியாம ஏதாவது ஒண்ணு நடந்துருது. ஆனா எங்க அப்பா ஒவ்வொரு நாளும் என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டா, என்கிட்ட போய் சொல்ல மாட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது கேட்கும் போதெல்லாம் ரொம்ப கில்ட்டியா இருக்கு ரம்யா. இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நானும் சூர்யா சாரும் க்ளோஸ் ஆக ஆக அப்பா சூர்யா சார் கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறாருடி. என்னடி ஆச்சு? ஏண்டி இப்படி சொல்ற? ஹாஸ்பிட்டல் பில்ல சூர்யா சார் தரக்கூடாதுன்னு சொல்றாரு ரம்யா. ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு இவ்ளோ யோசிக்கிறவர்கிட்ட போய் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணி எப்படி சொல்றது? ஒருவேளை நீ அவர் காதலிக்கிறேன்னு வீட்டுல தெரிஞ்சிருச்சோ, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களோ? இல்ல இல்ல, நிச்சயம் தெரிஞ்சிருக்காது. சூர்யா சார் கிட்ட எந்த ஹெல்ப்பும் வாங்க கூடாதுன்னு அப்பா நினைக்கிறாரு. இப்போ ஏன் நிலைமைய பாரு. அப்பா கிட்ட சூர்யா சாரே பில் கொடுக்கட்டும்பான்னு சொல்ல முடியாது. சூர்யா சார் கிட்ட உங்க பணம் வாங்குறது அப்பாக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. சொன்னா என்னடி, அதெல்லாம் சூர்யா சார் புரிஞ்சு பாரு. ஆமா, புரிஞ்சு பாரு. ஆனா ரொம்ப வருத்தப்படுவாரு. தான் காதலிக்கிற பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு செலவு பண்ண கூட முடியலையேன்னு அவருக்கு தோணுமா தோணாதான்? கரெக்ட், அது அப்படிதான் தோணும். இப்போ என்னதாண்டி பண்ண போற? தெரியல ரம்யா. நீ சூர்யா சார காதலிக்கிற விஷயத்த வீட்ல சொல்ற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனே வராதனோ. கரெக்ட். இப்போதைக்கு ஒரே வழி, இந்த விஷயத்த நீ பக்குவமா சூர்யா சார் கிட்ட எடுத்துட்டு போறதுதான். ஆமா ரம்யா, இப்போதைக்கு சுப்பு அங்கிள்கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த பத்தி பேசவே முடியாது. எனக்கு ஒரு ஐடியா. நீ சூர்யா சார்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி நேரா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போ. நீங்க ஆஸ்பத்திரியில கட்டின பணத்தை என்னோட சேலரியில புடிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயிலும் போட்டு விட்டுரு. அத சூர்யா சார் கிட்ட டைம் பார்த்து சொல்லிடு. அதனால யாரும் பணம் கொடுத்த மாதிரியும் இருக்காது, அத திருப்பி கொடுத்த மாதிரியும் இருக்காது. ஓகேவா? என்னடி அனு இவ்ளோ யோசிக்கிற? இப்போதைக்கு இது ஒண்ணுதான் வழி. சம்பத் சொல்ற மாதிரி செய். ஆமா அனு. என்னடி இவ்வளவு நேரம் போனோமா வந்தோமா இல்லையா? ஆபீஸ் கிளம்ப வேணுமா? அது ரிசல்ட் வந்துருச்சுன்னு ரம்யா சொன்னாமா, அதான் ரிசல்ட் வந்துருச்சா? நல்ல மார்க் தானே வாங்கிருக்க? நல்ல மார்க் தான்ப்பா, 82% வாங்கிருக்கேன். குட் குட், சூப்பர் சூப்பர். ஆமா மகமாயி. குட். சுப்பு, இன்னைக்கே இப்பவே அனுக்கு மாப்பிள்ளை பாரு. ஏமா நல்ல மார்க் வாங்கிருக்கேன்னு சொல்றேன், ஒரு வார்த்தை சூப்பர்னு சொல்ல மாட்டியா? அப்பாவை பாத்தியா? நீ நல்ல மார்க் எடுக்கலனாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு தேவை உன் கல்யாணம். சுப்பு, மாப்பிள்ளை பாரு. இங்கதான் இருந்தாரு, எகிரி குச்சி ஓட்டாரு போடுறது. அறிவில்ல உனக்கு பைத்தியக்காரி. நான் என்ன மாப்பிள்ளை பாக்கெட்லயே வச்சுக்கிட்டா தேடிக்கிட்டு இருக்கிறேன்? இங்க பாரு குண்டு புஷு, மாப்பிள்ளை பாக்குறதுலாம் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. முதல்ல ஜாதகத்தை வாங்கணும், ஜாதகத்தை வாங்கி பொருத்தம் பார்க்கணும், பொருத்தம் பார்த்து அந்த மாப்பிள்ளை நல்லவரா, நம்ம அணுக்கு எல்லா வகையிலயும் பொருத்தமானவரான்னு பார்க்க வேணாமா? இதெல்லாம் எக்கச்சக்க தடவை சொல்லிட்டேன், ஓ மரமண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமை வேணும் புஷ்பா, புரிஞ்சுக்கோ. பொறுமையாவது பார்த்தா சரி. ஏமா நான் நல்ல மார்க் வாங்கினதுல உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம்தான், ஆனா அதை விட நீ இந்த வீட்டை விட்டு கல்யாணம் ஆகி போவ பாரு, அதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ஏமா என்ன வீட்டை விட்டு விரட்டுறதுல இவ்வளவு குறியா இருக்க? உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுல நான் குறியா இல்லடி, இந்த வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளைய வர வைக்கிறதுல நான் குறியா இருக்கேன். பரவாயில்லையே, பின்றாலே என் புஷ்பா பொண்டாட்டி, ஏதாவது உளவியோன்னு நினைச்சேன். என்ன காலையில பெரிய டிஸ்கஷனா இருக்கு? அணுவுக்கு ரிசல்ட் வந்தாச்சு, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியா? எவ்வளவு பர்சன்டேஜ்? 82% சித்தி. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீயாவது கங்க்ராச்சுலேட் பண்ணிய சித்தி. தேங்க்யூ. என்னக்கா, அடுத்த அணுக்கு கல்யாணம் தானே, சீக்கிரமா மாப்பிள்ளைய பாரு.
பாத்தியா, அவ என் தங்கச்சிடி. இனிமே நம்ம சும்மா இருக்க முடியாது போல் இருக்க. 2 பேரும் சொல்றத பார்த்தா உடனடியா அணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்தே ஆகணுமே. என்னாச்சனு? ஒன்னும் இல்ல, உன் முகம் ஏதோ வாடின மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தி. சரி சரி, நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். அப்பா, நீங்க இன்னைக்கும் வேலைக்கு போக வேண்டாம்ப்பா. அனுமா, நான் நார்மல் ஆயிட்டேன். ஆனா நீ சொன்னதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நாளைக்கு நான் நிச்சயமா கடைக்கு போயே ஆகணும். இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி எனக்கு போர் அடிச்சு போச்சு. இல்லத்தா, இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுங்க. 2 நாளா? அடப்பாமா, டாக்டரும் நர்ஸும் சொல்றத கேட்டா அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். நாங்க சொல்றத கேட்டா 1 நாள் 2 நாள் தான் நீங்க சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியிருக்கும். கேக்கலனா ஆயுசுக்கும் நீங்க சிங்கி அடிக்க வேண்டியிருக்கும். பாரு, நர்ஸுங்கிட்ட சொன்ன உடனே உன் தங்கச்சிக்கு எப்படி கோவம் பொத்துக்கிட்டு வருதுன்னு. சரி, நான் வரேன்பா. அனுமா, நீ தான் நல்ல பர்சன்டேஜ் வாங்கி பாஸ் பண்ணிருக்கல, அதனால உன் சூர்யா சார் அப்புறம் உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாம ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி கொடுத்தா என்ன? எதுக்கு இப்ப பாட்டி எல்லாம்? என்ன பேசுற குண்டு புஷ்பானி? பாவம், இவ சின்ன பொண்ணு நைட்ல கண்ணு முழிச்சு படிக்கிறாளேன்னு அவரு டீ போட்டு கொடுத்து இவ படிப்புக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதுக்கு பதிலுக்கு நம்ம சின்னதா ஒரு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஒரு ட்ரீட் வைக்க வேண்டாம்? ஆனா அதுக்காக அவரை மட்டும் கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? நீ ஒண்ணு பண்ணு, ஆபீஸ்ல இருக்கிற முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிடு, எல்லாரும் வேணாம். சரிப்பா, நான் சார் கிட்ட பேசிடுறேன். இப்பவே பேசு, இன்னைக்கே வச்சிடலாம். இது உங்களுக்கு எதுவும் அப்செக்ஷன் இல்லையே? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லத்தா. இப்பதான் நான் நைட் டியூட்டி முடிச்சிட்டு வந்திருக்கேன், அதனால நான் வீட்ல தான் இருக்க போறேன். எனக்கு என்ன பிரச்சனை? நீ பாட்டின்னு சொன்னா நான் சரின்னு சொல்ல போறேன். இந்த வீட்ல என்ன எல்லா வேலையும் என்ன கேட்டா நடக்குது. சரி 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 சரி, கண்ணே நீ ஆரம்பிச்சிடாத, கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு. அனுமானி ஒண்ணு பண்ணு, சூர்யா சாரு அப்புறம் உங்க ஆபீஸ்ல இருக்கிற ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமானவங்க மட்டும் கூப்பிட்டு, எல்லாரும் வந்தா தாங்காது. ஏ செக்ஷன் ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டா போதுமாப்பா? ஓ இஷ்டம். மீரா, ட்ரஸ்டா? விச் ட்ரஸ்ட்? சார், நானும் பேசுறேன். சார். அனுவா? நீங்களா? சார் இல்லையா? சார் ஒரு முக்கியமான கிளையன்ட் மீட்டிங்ல இருக்காரு. சொல்லுங்க அனு, என்ன விஷயம்? அது இல்ல மேடம், சார் கூட பேசணும். ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க. ம்.